நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். திருவண்ணாமலையில் பெரும்பாக்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி 30க்கு 31 அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் வீடு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடியில் தார் ரோடு போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கேட் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கேட்டு, இன்னொன்று கார் பார்க்கிங் கேட்டு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ஃப்ளாட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. 2 கேட்டுமே பார்த்தீங்கன்னா கிரில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார் பார்க்கிங் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா போர்வெல்லுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா 240 அடியில் போர்வெல் போட்டிருக்காங்க. ஒரு மீடியமான கார் பார்க் பண்ணலாங்க. கார் பார்க்கிங் ஆண்ட ஒரு காம்பேக்ட் சைஸில் தாங்க இருக்குது. கார் பார்க்கிங் ஆண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட சம்பம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடியில் கேப் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் கொடுத்துருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு. பக்கத்துலேயே ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் விட்டு தாங்க கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டிருக்காங்க வீடு சுற்றி. லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 100% வாஸ்டுங்க. வாஸ்டு படி தாங்க வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க. வீடை சுற்றி 1.5 அடி கேப் விட்டதுனால உங்களுக்கு லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கும் வீடு. கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 15.5. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை லாக் பண்ணுற மாதிரி. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, பிளைவுட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. பவர் இல்லாதனால லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 19. சைடில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கைப்பிடியோட ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்டும் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழேன்றதுனால உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்குங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸஸாக கொடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளைவுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே கேபினெட்லாம் ஃபிட் பண்ணணுங்க. அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட் ஒர்க்கு தாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கே ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசியஸான கிச்சனுங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான பூஜை ரூம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளைவுட் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லாஃப்ட் கபோர்டு கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு திங்ஸ் அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தாங்க கொடுப்பாங்க. மாடல் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 12. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹாலு, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது.
ஸ்டார் கேஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனைட்டில் தாங்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டில்ஸ் கைப்பிடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15க்கு 6 சைஸில் வந்து சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஈபியோட ட்ரிப்பிங் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டெரஸுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்து 13க்கு 5 சைஸில் வந்து பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் வந்து கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபட் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபட் கிளாஸ் தாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12க்கு 11.5. கூடவே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸை வந்து 12க்கு 11.5. கூடவே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லைட்டிங் ஏர் வென்டிலேஷனுக்கும். இந்த வீட்டோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்காக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டில் தாங்க அடங்கும். வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு. ஃபுல்லாகவே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். டெரஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டும் கொடுத்து டோரும் 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்துருக்காங்க டெரஸில். ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கு கொடுக்கல, ஃபுல்லாகவே பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.
நிறைய பேர் கால் பண்ணி ரோடு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வீடு வேணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வீடு இருக்குங்க. ஆனால் பட்ஜெட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளதாங்க இருக்கும். எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பிங்கான ஏரியா தாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் அடங்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.